என் பேர் லாவண்யா. நான் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 9 வருடங்களாக நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அதே மாநில இணை செயலாளராக. அந்த கட்சியில் உரிய மரியாதை இல்லை. எங்கள் ஊரில் இருந்து எல்லாமே நிர்வாகி தான், எல்லாம் பொறுப்பில் இருக்கிறாங்க. 100க்கு மேலே அழைச்சின்னு வந்திருக்கேன். அம்மா எப்பயுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க. அம்மா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அவங்க எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். சீரும் சிறப்பாக இன்னமும் பணியை நாங்கள் பயணிச்சு தான் இருப்போம். அயராத உழைப்போம். இந்த கட்சியை மேலும் மேலும் வளப்படுத்துவோம். அம்மா கட்சியை இன்னும் சிறப்பாக வளர்ப்போம். என் பேர் ஐயப்ப. பாண்டிச்சேரியிலேருந்து உழவர்கரை சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்து சின்னம்மா புரட்சி தாயை சசிகலா அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தோம். எல்லாரும் நல்லபடியாக பார்த்தோம். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். இப்போ நமது தமிழ்நாட்டின் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கிய பின்பு அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக எங்கள் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து இந்த கட்சியிலே அம்மையாரை சந்தித்து இணைந்து இருக்கிறோம். இனிமேல் அம்மாவின் கரத்தை வலுப்படுத்தி அவர்களுக்கு எங்கள் புதுவையிலே உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் பாதங்களில் ஒப்படைப்போம். என் பேர் பிரசாத், டி கல்லுப்பட்டி ஒன்றியம். நாங்க சின்னம்மா வழியில பயணம் செய்ய வந்திருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்களோ, யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்காக நாங்க உண்மையா உழைக்க வந்திருக்கோம். கூடிய சீக்கிரம் நீங்க எதை கொடுத்தீங்களோ உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை எல்லாத்தையும் கூண்டோட வேற இடத்து வீட்டுக்கு அனுப்ப போறோம். அது உண்மை. சின்னம்மா பின்னாடி மருது சகோதரர்கள் போல பின்னாடி உறுதுணையா நின்று அந்த ஆட்சி அவங்களுக்கு கைப்பற்றி கொடுக்குற நாங்க உண்மையா உழைக்க வந்திருக்கோம். டி கல்லுப்பட்டி ஒன்றியம், ஏ தொட்டியப்பட்டி கிளை செயலாளர் அமமுக. என் பேரு கருப்பையா. 2 தடவை அமைச்சராக்கி 1 தடவை எம்எல்ஏ ஆக்கி ரொம்ப ஏமாந்து போனோம். ஊரு எங்க கிராமம் 33 கிராமம் நாங்க ஒற்றுமையா இருந்து அவர் அந்த அட்ரஸ் இல்லாம எந்த வேலையில வந்தாப்லையோ அதே வழியில விரட்டி விடுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை ஃபுல்லா நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். அதனால அடுத்த திருமங்கலம் தொகுதியில உதயகுமார்னா யாருன்னு தெரியறது மாதிரி அட்ரஸ் எல்லாம் பண்ணிட்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்கள வெற்றி வேட்பாளர் ஆக்கி